சீனாவுக்கு 24 மணி நேரமும் கொட்டுது பனமழை. வெப்பத்தால் படாத பாடுபடும் ஐரோப்பா. மெகா லக். ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளிலும் வெப்ப அலை படுத்து எடுத்து வருகிறது. மக்களால் வெளியே செல்லக்கூட முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகவே இருக்கிறது. இதை சமாளிக்க அங்குள்ள மக்கள் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிக்களை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இதனால் சீனாவில் தயாரிக்கப்படும் போர்ட்டபிள் ஏசிகளுக்கு ஐரோப்பிய சந்தையில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நம்ம ஊரில் ஏப்ரல் மே மாதங்களில் வெப்பம் படுத்தி எடுக்கும். அதிலும் வேலூர், சென்னை என பல பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெப்பம் படுத்தி எடுக்கும். எப்போதான் இந்த கோடைக்காலம் முடியுமோ என்ற ரேஞ்சிலேயே நாம் இருப்போம். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளாக நமக்கு இணையாக வெளிநாடுகளிலும் குறிப்பாக ஐரோப்பாவிலும் வெப்பம் அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டும் கூட அதே நிலைமைதான். ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இதன் காரணமாக அங்கு ஏசி உள்ளிட்ட குளிரூட்டும் சாதனங்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக சீனாவில் தயாரிக்கப்படும் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாம். இந்த சூழலை வைத்து விற்பனையை அதிகரிக்க முயலும் சீன நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை பல மடங்கு அதிகரித்துள்ளன. சீனாவின் முக்கிய வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான மீடியா தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள தனது ஷீண்டே உற்பத்தி ஆலையில் போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசி உற்பத்தியை அதிகரித்துள்ளது. ஐரோப்பாவில் அதிகரிக்கும் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சீனா ஐரோப்பா அதிவேக சரக்கு ரயில்கள் மூலம் ஐரோப்பாவிற்கு விரைவாக அனுப்பப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளில் பொதுவாகவே ஏசி பயன்பாடு குறைவாகவே இருக்கும். ஆனால் அந்த நாடுகளிலும் வெப்பம் காரணமாக இப்போது ஏசி பயன்பாடு அதிகரித்துள்ளது. இந்த மீடியா நிறுவனத்தின் ஏசி விற்பனை மட்டும் கடந்த ஆண்டை விட 70% அதிகமாக அதிகரித்துள்ளது. மீடியா நிறுவனத்தை தவிர கிரி மற்றும் TCL போன்ற பிற முன்னணி சீன பிராண்டுகளும் போர்ட்டபிள் ஏசிகளின் உற்பத்தியை அதிகரித்துள்ளன. ஐரோப்பாவை பொறுத்தவரை வழக்கமான ஸ்பிளிட் ஏசிகளை விட இந்த போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிகள் விற்பனையே அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் வழக்கமான ஸ்பிளிட் ஏசிகளை பொருத்த வேண்டும் என்றால் வெளியிலிருந்து சுவர்களில் துளையிட வேண்டும். ஆனால் பாரிஸ் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஐரோப்பா நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் கடுமையான விதிகளின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. இதனால் அங்கு சுவர்களில் துளையிட அங்குள்ள சட்டங்கள் அனுமதிப்பதில்லை. மேலும் அங்கு தொழிலாளர் கூலியும் அதிகம். அதாவது சில நேரம் ஏசி கட்டணத்தை விட அதை பொறுத்து ஆகும் கட்டணம் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகவே சுவர்களில் துளையிட தேவையில்லாத எளிதில் கையாளக்கூடிய மற்றும் குறைந்த விலையிலான சீன போர்ட்டபிள் ஸ்பிளிட் ஏசிகளை நோக்கி அங்குள்ள மக்கள் செல்கின்றனர். அதே நேரம் சீன கருவிகளின் தரமும் கூட சிறப்பானதாகவே இருப்பதாக ஐரோப்பாவைச் சேர்ந்த நெட்டிசன்கள் பாராட்டி வருகிறார்கள். கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் தேடி அலைந்து இந்த போர்ட்டபிள் ஏசிகளை வாங்கி வருகிறார்கள். ஏசிகள் மட்டுமின்றி மின்விசிறி இருக்கும் தொப்பிகள், கையில் எடுத்துச் செல்லக்கூடிய சிறிய மின்விசிறிகள் உள்ளவற்றின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. இதேபோல வெயில் காலத்தில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டும் சாதனங்களின் விநியோக சங்கிலியில் சீனாவின் ஆதிக்கம் மிக வலுவாக உள்ளது. கடந்த 2025 சீனா $27.2 பில்லியன் மதிப்பிலான ஏசிக்களை ஏற்றுமதி செய்து சர்வதேச ஏற்றுமதியில் சுமார் 40% பங்கை கொண்டுள்ளது. இது வரும் காலங்களில் அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் இந்த வெப்ப அலையின் போது உள்ளூர் மக்களின் தேவைகளை மிகச்சரியாக பூர்த்தி செய்து மிகப்பெரிய அளவில் கல்லா கட்டி வருகிறது சீனா.